எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் எங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெற்ற பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு சட்டசபையில இப்படி ஒரு மரியாதை கிடைக்கும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஓடிஎஃப்சி மீட்ல கூட ராஜ்மோகன் அவர்கள் வந்து எப்படி பேசினார்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், அங்க அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். உண்மையில சொல்றேன், பெட்ரோல் கூட காசு இல்ல, அக்கௌண்ட்ல கூட 62 ரூபா தான் ஜிபேல இருக்கு. இந்த நிலைமையில ஒரு பைசா வாங்காம இதுல வந்து ஒரு கூட்டம் அவ்வளவு வாங்கிட்ட இவ்வளவு வாங்கிட்ட ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல மட்டும் இந்த திமுக தீய சக்தி வந்து இன்னும் மக்களை பல வருடம் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அயராது, அதான் சொல்றேன், ரிஸ்க் எடுத்து லைஃப் ரிஸ்க் எடுத்து பல வருஷமா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட பயங்கரவாதியும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இவ்வளவு உழைச்சிட்டு இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு இன்னைக்கு உண்மையிலே சட்டசபையில ஒரு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு. இது போதும் எல்லாருக்கும்.